ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் மிட் டேர்ம் கொஷினுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்டு கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பார்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டை எடுத்துக்கலாம். டுமாரோ இங்கிலீஷ் ஃபஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் செக்ஷன் சயின்ஸ், ஆஃப்டர்நூன் செஷன் இங்கிலீஷ். ஓகேவா? அதாவது சம் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் வேரியேஷன் ஆகும். நான் இது சொல்கிறது ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்கும் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் சேர்ந்தவங்களுக்கு இது. ஓகேவா? ஆனால் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் காமன் தான் எல்லாருக்குமே. ஓகேவா? ஒரு லேட்டாக ஸ்டார்ட் பண்ணால் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இது என்னென்னா சினானிம்ஸ். கண்டிப்பாக 3 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக 2 கொஷின் பார்த்தீங்கன்னா க்ளாசரி பார்ட்டுன்னு வரும். மீதி ஒரு கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. அதை தவிர்த்து வேறு எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, அதில் எக்ஸாக்டாக ஒரு சென்டென்ஸில் ஒரு ஸ்மால் வேர்டு கொடுத்து அதுக்கான மீனிங் கேட்குறாங்க. ஒரு கொஷின் க்ரியேட்டிவாக கேட்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ படிக்கிறவங்க ஃபுல்லாக படிங்க. ஓகேவா? க்ளாசரி பார்ட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக படிங்க. நெக்ஸ்ட் ஆன்டனிம்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ளாசரி பார்ட்டுக்கு ஆப்போசிட் வேர்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கனாவே ஈஸியாக ரைட் பண்ணலாம். அதாவது எப்படி சொல்கிறான்னா, க்ளாசரி பார்ட்டுக்கான மீனிங் தெரிஞ்சுட்டு அதுக்கான ஆப்போசிட் வேர்டு என்னவோ அதை எடுத்து நீங்கள் ரைட் பண்ணலாம். ஓகேவா? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதுதான் ஈஸியான மெத்தட். சினானிம்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆப்போசிட் ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. அது பேஸ் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது யூனிட் 1ல் ஹோமோஃபோன் சொல்லி ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஹோமோஃபோன்ஸ் பற்றி ஒரு 5 கொஷின் புக்கில் இருக்கும். அந்த 5 கொஷின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் அது. அந்த கொஷின் இல்லாத ஒரு மேக்ஸிமம் 1 or 2 ஒரு 3 கொஷின்ஸ் வர சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? அதனால் அந்த கொஷின்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. ஹோமோஃபோன்ஸு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதை தவிர்த்து வேறு என்ன நீங்கள் படிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 2ல் காம்பவுண்ட் வேர்ட்ஸு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டாலும் சம் ஆஃப் ஒரு 1 இயர் பிஃபோர் ஒரு எக்ஸாம் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஆட் ஒன் அந்த மாடலும் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் தரேன் பாருங்கள். ஃபைண்ட் த ஆட் ஒனில் கேட்சிங், சைக்கிளிங், ரன்னிங், டி பிளாக் போர்டு. ஸோ இதுக்கான டிஃப்ரெண்ட் எது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஏன்னா இதுதான் பிளாக் போர்டு அப்படின்றது தான் காம்பவுண்ட் வேர்ட். ரிமைனிங் பார்ட் என்னன்னா கேட்சிங், சைக்கிளிங், ரன்னிங்னா வர்ப் பார்ட்டிசிபிள். ஓகேவா? வர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தாவே பார்ட்டிசிபிள் தான். பிஃபோர் பி ஃபார்ம் அப்படின்னாலும் அது கண்டினியூஸ் ஃபார்மாக எடுத்துக்க முடியும். ஓகேவா? இது கொஞ்சம் பாருங்கள். இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். ஸோ ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கும்போது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு தெரியுது. வேறு என்னென்ன இம்பார்ட்டண்ட் பார்த்தீங்கன்னா, ரீடர் லைன்ஸு crocodile போயம் இருக்கும் பாருங்கள். அந்த crocodile போயமில் ரீடர் லைன்ஸ் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதை தவிர்த்து வேறு என்ன நீங்கள் பார்க்க வேண்டியிருக்குன்னா, அதே ரைமிங் வேர்ட்ஸ் ஒன்று இருக்கும். ஓகேவா? ரைமிங் வேர்ட்ஸ் 4 கொஷின் இருக்கும். அந்த 4 கொஷினும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா, யூனிட் 1ல் வேறு என்ன கொஷின்னா பேராகிராஃப் கொஷின்ஸ் சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த crocodile போயம்லேருந்து பேராகிராஃப் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. நம்முடைய யூடியூப்லேயே அதுக்கான பிடிஎஃப் அந்த லெசனுக்கான மெட்டீரியல் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதை கொஞ்சம் டைம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு
பேராகிராஃப் நெக்ஸ்ட்டு யூனிட் 1 சப்ளிமெண்ட்ரி பார்ட்டில் ரீஅரேஞ்ச் சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ரீஅரேஞ்ச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அது எல்லா எக்ஸாம்லேயுமே டைம் 1 இருந்தாலும் சரி, சப்மிட் அசஸ்மெண்ட் இருந்தாலும், மிட்டம் இருந்தாலும் நிறைய டைம் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை கண்டிப்பாக படிங்க, கண்டிப்பாக வரும். ரீஅரேஞ்சு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு யூனிட் 2 பார்த்தீங்கன்னா, யூனிட் 1லேயே இந்த சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இந்த பார்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின்ஸில் எல்லாமே கொஞ்சம் ஜென்ரலாக கேட்டிருக்காங்க சென்டென்ஸு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது ஜென்ரலாக கொடுத்தா நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, The island was a green paradise. The island was a green paradise. இந்த சென்டென்ஸில் எது சப்ஜெக்ட்னா, அந்த இடத்துல யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா, அந்த ஐலாண்டை பற்றி தான் சொல்கிறாங்க. எதை பற்றி சொல்கிறாங்க? ஐலாண்டை பற்றி தான் சொல்கிறாங்க. 1 minute. இப்போ ரைட் ஒன் எக்ஸாம்பிள். The island was a green paradise. இப்போ இந்த சென்டென்ஸில் இந்த ஐலாண்டை பற்றி தான் சொல்கிறனால இது சப்ஜெக்ட். ரிமைனிங் பார்ட் எல்லாமே ப்ரெடிகேட். ஓகேவா? நீங்கள் தனியாக எடுத்து ரைட் பண்ணணும். நீங்கள் இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் எங்கே கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா, சூஸ் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 ப்ரோஸ்லி இருக்குது, யூனிட் 2 ப்ரோஸ்லி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அதுலேருந்து கவர் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா யூனிட் 1 சப்ளிமெண்ட்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? எல்லாம் மிங்கிள் பண்ணி கேட்கலாம் சில டைமில். நெக்ஸ்ட்டு சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கேட்பாங்க. எக்ஸாம்பிளாக ஸ்லாஷ், புக்கில் இருக்கிற கொஷின் தான். ஸ்லாஷு, ரேம்ப்ளிங், நெக்ஸ்ட்டு எமேஜ், நெக்ஸ்ட்டு ஸ்பெக்டாக்குலர். ஸ்பெக்டாக்குலர்னா ஐ கேச்சிங், ஸ்லாஷ்னா கட், எமேஜ் கம் அவுட், ரேம்ப்ளிங் வெண்டரிங். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் இது தவிர்த்து வேறு என்ன கொஸ்டின் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 1ல் நிறைய செக்ஷன் 1 அண்ட் 2 இந்த 2 செக்ஷன்லையுமே இருக்குது. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன படிக்கணும்னா, யூனிட் 1 ப்ரோஸும் யூனிட் 2 ப்ரோஸும் படித்தா போடும். அதில் என்ன மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சி டர்ட்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் ஆன்சர் புக்கில் இல்லை. ஆனால் இது ஜென்ரலாக கேட்டிருக்காங்க சில டைமில். ஃபார் எக்ஸாம்பிள், வேர் டு த சி டர்ட்டில் லைவ்? சி டர்ட்டில் எங்கே வசிட்டு வருது? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் ஜென்ரலாக கேட்குற கொஸ்டின். ஸோ ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் கேட்டிங்கன்னா, how many sea turtles, how many kinds of sea turtles? How many kinds of sea turtles in the world? இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க. டோட்டலாக 7 டைப்ஸ் இருக்குது. ஆனால் 7 டைப்பில் 5 டைப் நம்ம இந்தியாவில் இருக்குது. ஓகேவா? அதில் மோஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ரிட்லி. அது மாதிரி தான் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் செகண்ட் யூனிட் ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும், when did the garden
become a happy place. அந்த கார்டன் எப்போ ஹாப்பி பிளேஸாக மாறி இருக்குன்னா ஆஸ் அ ஜாயின் அஸ் ஆர்டர் இஸ் கிராண்ட் ஃபாதர். அந்த கிராண்ட் ஃபாதர் அங்கே ஜாயின் வந்தனால அந்த பிளேஸே ஹாப்பி பிளேஸாக அந்த ஆர்டருக்கு மாறி சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள். 4th கொஸ்டின் எடுத்துக்கோன்னா why do we need trees? மரங்கள் நமக்கு எதுக்காக தேவைப்படுது? ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது புக்கில். அந்த 4 பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதில் எனி 2 தான் கேட்பாங்க, மேக்ஸிமம் 2 கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டில் என்ன கொஸ்டின், ரீட் த லைன்ஸ். ரீட் த லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த லைன்ஸ்லேயே அதுக்கான ஆன்சர் இருக்கும் கொஸ்டினுக்கு. அதை ஃபைனல் பண்ண தெரிஞ்சிக்கணும். மேக்ஸிமம் யூனிட் 1 and 2 2 பாயிண்ட்லேயே ரீட் த லைன்ஸ் இருக்குது. ரீட் லைன்ஸ் இருக்கான்னு பார்க்குறீங்க. ரீட் லைன்ஸ் அப்படின்னா ஒரு பொய்டிக் லைன்ஸ் கொடுப்பாங்க, கீழே ஒரு கொஷின் கேட்பாங்க. மேக்ஸிமம் யூனிட் 1 பாயிண்ட்ல இருக்குது, பட் யூனிட் 2 பாயிண்ட்ல இல்லை. அவங்களே க்ரியேட் பண்ணுற மாதிரி சில டைம் கேட்டிருக்காங்க. 2022 இந்த மாதிரியோட எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா இந்த பேனியன் ட்ரீ பற்றி கேட்டிருந்தாங்க. த பேனியன் ட்ரீ, banana is the largest of trees, already ஒன்று தெரியும். the people queues in the breeze. இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்து அது கீ கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கொஷின்னா, வாட் டஸ் த பீப்புள் டூ? அதுக்கான லைன்ஸ்க்கான ஆன்சர், அந்த கொஷினுக்கான ஆன்சர் அந்த பொய்டிக் லைன்ஸ்லேயே இருக்குது. ஓகேவா? மெமரி பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கம்பல்சரி ட்ரீஸ் பாயிண்ட் கண்டிப்பாக வரும். அது எந்த 5 லைன்னு தெரியல, ஆனால் மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு 5 படிக்கலாம், செகண்ட் 5 கேட்கலாம். ஹோம்ஒர்க் ஒன்று சொல்லிட்டேன். ஆன்டனிஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் வேர்ட். ஓகேவா? இதை தவிர்த்து யூனிட் 2 கிராமர் பார்ட் எடுத்திங்கன்னா சென்டென்ஸை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வச்சு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அதை வச்சு அதை மெயின்டைன் பண்ணி கரெக்டாக சொல்லியிருப்பேன்ல. நிறைய எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருந்தேன், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதை தவிர்த்து புக்கில் இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. டேஷ் டிட் யூ கோ எஸ்டர்டே? நேற்று எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்குறாங்களே. இப்போ எங்கே அப்படின்னு கொஸ்டின் கேட்டிங்கன்னா வரும் வேர். அப்போ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் டைம் பஞ்சுவேஷன் மார்க்ஸ் உங்களுக்கு இல்லைனாலும் ஜென்ரலாக டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது கேட்டால் சொல்லும் போது பஞ்சுவேஷன் மார்க் கேட்கல, ஒரே ஒரு டைம் தான் பஞ்சுவேஷன் மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க. இல்லைன்னா டவுட்ஸ் இருந்தால் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? இதை தவிர்த்து வேறு என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 3 கொஷின் சப்ளிமெண்ட்ல இருக்குது பாருங்கள். சப்ளிமெண்ட்ல இருக்கா பார்த்துங்க, அது கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு பிக்சர் ஜென்ரலாக கொஷின் கேட்டிங்கன்னா ஒரு பிக்சர்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதில் பற்றி 5 சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள், ரைட் பண்ணுங்கள், அந்த மாதிரி கேட்கலாம். இல்லைன்னா ஒரு பிக்சர்ஸ் கொடுத்து அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் பிக்சர் காம்பினேஷன் மாதிரி 5 கொஸ்டின்ஸ் கொடுத்து அதுக்கு ஆன்சர் பிக்சர் பார்த்து ரைட் பண்ணுற மாதிரி கேட்கலாம். ஓகேவா? உங்களுக்கு சப்போஸ் ஏன்னா டவுட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கான சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட் மீட் டைம் பொறுத்த வரைக்கும் 50 மார்க் நடக்கும். அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் 1 மார்க்ஸில் மேக்ஸிமம் 1 மார்க்ஸ் நல்லா கவர் பண்ணுங்கள். புக் பேக்கில் இருக்கிற எல்லா எக்ஸசைஸ் 1 மார்க்ஸும் கவர் பண்ணுங்கள். கூட எக்ஸ்ட்ரா எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு தெளிவாக, அதாவது சார் எனக்கு 1 மார்க்ஸ் புக்கில் எந்த 1 மார்க் கேட்டாலும் ரைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும், காம்போசிஷன் எடுத்துக்குங்க. காம்போசிஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் லீவ் லெட்டர் தான் மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? லீவ் லெட்டர் தான் மெஜாரிட்டியாக கேட்டிருக்காங்க. லீவ் லெட்டர் இல்லைன்னா இந்த பிக்சர் காம்படிஷன் மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்த டாப்பிக்கை ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகேவா? ஒவ்வொரு
கான்செப்ட் புக் எடுத்து போய் பாருங்கள், எழுதி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ அண்ட் ஆல்.